ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நதி போன்ற சமாதானம். இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் பாயும்படி செய்கிறேன். ஏசாயா 66வது அதிகாரம் 12வது வசனம். 1871 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சிகாகோ நகரமே தீப்பிடித்து எரிந்தது. கிட்டத்தட்ட 9 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள வீடுகள், கட்டிடங்கள், மரங்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகி போய்விட்டன. 300 பேர் மரித்தும் விட்டனர். 1 லட்சத்திற்கும் அதிகமான பேர் வீடுகளை இழந்து தவித்தனர். அந்த சமயத்தில் சிகாகோ பட்டணத்தில் வாழ்ந்த பிரபலமான வழக்கறிஞர் பாபோட் என்பவர் அந்த ஆண்டின் துவக்கத்தில்தான் அதிகமான பணத்தை முதலீடு செய்து சொத்துக்களை வாங்கியிருந்தார். தீ விபத்தில் இவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. தனது கஷ்டங்களின் மத்தியிலும் பாதிக்கப்பட்ட அநேகருக்கு உதவி செய்தார். இதற்கு முந்தின ஆண்டு இவரது 4 வயது மகன் நிமோனியா காய்ச்சலால் மரித்து போய்விட்டான். டி.எல். மூடி பிரசங்கியார் இவரது நெருங்கிய நண்பராவார். இவரது ஊழியத்திற்கு அதிக காணிக்கைகள் கொடுத்து உதவியுள்ளார். 1873 ஆண்டு இங்கிலாந்து தேசத்தில் டி.எல். மூடி நடத்தின சுவிசேஷ கூட்டத்தில் குடும்பமாக கலந்து கொண்டு விட்டு பின்னர் சில காலம் அங்கே தங்கி விடுமுறையை கழிக்க திட்டமிட்டார். தனிப்பட்ட அவசரமான வேலை நிமித்தம் அவருடைய மனைவியையும் 4 பிள்ளைகளையும் முன்னதாக அனுப்பி வைத்தார். 1873 ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி இவர்கள் சென்ற கப்பல் அட்லாண்டிக் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது வேறொரு கப்பலில் மோதி விபத்துக்குள்ளாகிவிட்டது. அதில் 226 பேர் மரித்ததில் பாபோட் என்பவரின் 4 மகள்களும் அடங்குவர். இந்த விபத்தில் தப்பின இவரது மனைவி இங்கிலாந்து போய் சேர்ந்தார். இதை கேள்விப்பட்ட பாபோட் மிகவும் வியாகுலத்துடன் கப்பலேறி இங்கிலாந்திற்கு பயணமானார். இத்தனை மனத்துயரமான சூழ்நிலையில் கப்பலில் பயணித்த நேரத்தில் பின்வருமாறு பாடல் ஒன்று எழுதினார். துன்பங்கள் கடல் அலைகள் போன்று எம் மீது புரண்டு சென்றாலும் நதி போல உம்முடைய சமாதானம் என்னை வழிநடத்துகிறது. எனக்கு என்ன துன்பம் நேரிட்டாலும் என் ஆத்மாவுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். கடந்து போன ஆண்டில் உங்களுக்கு வந்த துன்பங்கள், வியாகுலங்கள், ஆபத்துக்கள் என்னென்ன? அவைகளினோடே கடந்து சென்ற பொழுது கர்த்தருடைய நதி போன்ற சமாதானம் உங்கள் மீது பாய்ந்து சென்றதா? அதை உங்களால் உணர முடிந்ததா? உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவேன் என்று வாக்களித்தவர், வாக்கு மாறாதவர், அந்த சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.